கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாச்சியார் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டுருக்க தருணம். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் நாச்சியாருக்கு யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் மருத்துவர் அப்படின்னாலே உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நாச்சியாருக்கு அவங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்க டாக்டர்ஸ்லாம் சில பேர் சேர்ந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாச்சியாருடைய கிட்னியை திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சுயநிலைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போயிட்டுருக்கு. அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம கார்த்திக்குடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ண பாடகியாக ஒர்க் பண்ண ராணி அவர்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. அப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க இருக்காங்கன்ற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கார்த்திக்கு. அப்போது நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் வந்து இன்றைக்கி அம்மாவை எப்படியாவது காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி கார்த்திக் பதறடிச்சு ஓடி வராங்க. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி ரவுடிங்கள் இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம அபிராமியை கிட்னியை திருடுறதுக்காக வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ரவுடிங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகி அங்கே பார்த்திங்கன்னா ரவுடிங்க எல்லாம் சில பேர் சேர்ந்து நாச்சியாரை கடத்திட்டு போயிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ மீண்டுமா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஆல்ரெடி கடத்தி கொண்டு போய் தான் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போது மறுபடியும் ரவுடிங்கள் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. இதில் நம்ம கார்த்திக்கு இதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும். மறுபடியும் ரவுடிங்க கடத்திட்டாங்க. கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. பட் அவங்க வந்து யாரோ கடத்திட்டாங்கன்ற விஷயத்த மட்டும் டாக்டர்ஸ்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அப்போது அவங்க பண்ண பிளான் வந்து கார்த்திக்கு தெரிய வரல. தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இன்னும் பெரிய ப்ராப்ளம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வரும். ஸோ கார்த்திக் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி கார்த்திக் வந்து கண்டிப்பாக நாச்சியார் யார் வந்து கிட்னாப் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாச்சியார் உடல் நிலம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பார். அதுக்கிடையில் நாச்சியார் வந்துட்டு சுய நினைவு இழந்திருக்காங்க, கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க சில பேர் வந்து சப்போர்ட் இல்லை. நம்ம மீனாட்சி தீபா இவங்க 2 பேரும் தான் நல்லா வந்து ஒரு மருமகளாக நாச்சியாருக்கு நடந்துக்கிறாங்க. பட் நம்ம நாச்சியாருக்கு வந்து இப்போ தான் வந்து தீபா பற்றி தெரிய வந்திருக்கு, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நல்ல ஒரு மருமகளாக இந்த வீட்டில் அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து நாச்சியார் நம்மளை இன்சல்ட் பண்ணாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் கண்டிப்பாக தீபா நம்ம நாச்சியாரை நல்லபடியாக ஒரு குழந்த மாதிரி இனிமேல் பார்த்துக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து சீன் கொண்டு போக போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.